ஆண்டி, சந்துரு, தோ வரேன். என்னம்மா, என்ன வேணும்? யார் நீ? தோ வந்துட்டேன். யார் இவரு? புதுசா இருக்காரு. ஐயோ, பவித்ரா கோல்டன் அம்மாவோட ரிலேஷன் சொன்னா மொத்தமா மாட்டிப்போமே. உன்னதாம்மா கேக்குறேன், நீ யாரு? அது நான் பவுனாண்டியோட தூரத்து சொந்தம். அவங்க கூட தான் இருக்கேன். அதான் அவங்க இங்க இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். ஐயோ, வாண்டடா வண்டியில ஏறுறாங்களே. பவுனுக்கு சொந்தமா? உன் பேர் என்ன? பவுனுக்கு எப்படி சொந்தம் நீ? எனக்கு தெரியாம பவுனுக்கு சொந்தம் யார் இருக்காங்க? பவுனே? ஐயோ தாத்தா, இது பவித்ரா, என்னோட ஃப்ரெண்டு. என்ன பவித்ரா நீங்க? சந்துரு, யார் இவரு? சொல்றேன். சொல்லு சந்துரு. இவரு ஐயோ, இவர் வந்து என் தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா. ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ஓ, வணக்கம் தாத்தா. என்னது, ஓ ஃப்ரெண்டா? இப்பதான் இந்த பொண்ணு பவுனுக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லுச்சு. நீ இப்படி சொல்ற? தாத்தா, ஐயோ, பொன்னி ஆண்டியோட அப்பான்னு தெரியாம பவுன் ஆண்டியோட ரிலேஷன் சொல்லிட்டோமே. என்ன தாத்தா நீங்க? எனக்கு ஃப்ரெண்டுனா பவுன் அம்மாவுக்கு சொந்தம் தானே, அதான் தூரத்து ரிலேஷன் ஆயிட்டாங்க. வேணும்னா பவுன் அம்மா தூரத்து ரிலேஷன் வச்சுக்கலாமே. என்ன சொல்ற நீ? ஃப்ரெண்டுனா அவன் ஏன் பவுனு வீட்டில் தங்கணும்? அது தாத்தா இல்ல தாத்தா, பவுன் அம்மாவுக்கு தூரத்து ரிலேஷன்னா வந்து அப்போ அவங்க வீட்டில் தானே தங்கி ஆகணும். ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமா இங்க வந்திருக்காங்க. ஸோ இங்க தங்கியிருக்காங்க அவங்க கூட. உன் ஊர் என்னம்மா? திருச்சி. என்னது, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ரெண்டு முறை சொல்றீங்க? அந்த பொண்ணு சென்னைங்கிறது, நீ திருச்சிங்கிற. பவுனே, என்னப்பா? இங்க ஒரு நிமிஷம் வாமா. இதோ வரேன்ப்பா. ஏமா அங்கேயே நின்னுட்ட? இங்கே வாமா. இதோ வரேன்ப்பா. அப்பா, பவுனு, இந்த பொண்ணு யாரு? ஓ சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லுது. இவங்க நானும் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தம் இல்ல. அதுவாப்பா, இவ என்னோட தூரத்து சொந்தம்ப்பா. என்னப்பா இவ்வளவு உங்களுக்கு தெரியல? வாங்கம்மா. ஏமா பவுனு, எனக்கு தெரியாம உனக்கு உறவுக்கார பொண்ணு யார் இருக்கா? அது அப்பா, இந்த பவித்ரா நம்ம சந்துருவோட காலேஜில் படிச்ச பொண்ணு. இந்த ஊர் பொண்ணு தான். இந்த ஊர்ல தான் நம்ம பவுனுக்கும் பழக்கம். அது அவளோட ஆபீஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. அதனால தான் அவ இங்கிருந்து தங்கி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. தெய்வமே, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. பவித்ரா, என்னம்மா வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க. அவரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. காலில் விழு. விழுங்க விழுங்க. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருமா, நல்லா இரு. சரி பவித்ரா, நீ மேல போ, நான் உன்னை வந்து பாக்குறேன். தாத்தா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சரி அம்மா, காஃபி போட்டு கொடுங்க தாத்தாக்கு.
ஆமாப்பா, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஏய், நீ ஏதோ அடுப்புல வச்சிருக்கல? இதோ இருங்கப்பா, வந்துடுறோம். என்ன நடக்குது இங்க? ஏன் ஆளாளுக்கு எதையோ சொல்லி போய் சொல்றாங்க? யார் இந்த பொண்ணு? எதுக்கு இங்க தங்கியிருக்கா? இவ்வளவு பெரிய பங்களால இருக்க? 7 லட்சம் பெரிய மேட்டரா? போய் எடுத்துட்டு வாயா பணத்தை. எனக்கு கொஞ்சம் டைம் குடியா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயாவது ரெடி பண்ணி தரேன். நீ இப்ப கிளம்பு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 7 லட்ச ரூபா பணம் கொடுத்தாகணும்னு அந்த கடன்காரன் வந்து கத்திட்டு போறான். கொடுக்கலன்னா ராஜாராம் ஆபீஸ்க்கு அனுப்பி கத்த சொல்லுவேன்னு புஷ்பா மிரட்டுறா. இப்ப சாயந்தரத்துக்குள்ள 7 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன பண்றது? என்னங்க, என்னாச்சு? என்னங்க ஏங்க, உங்களதான் என்னங்க ஆச்சு? நான் வந்தது கூட தெரியாம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த புஷ்பா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஏற்கனவே நடந்ததை சொன்னதுக்கே பயந்துட்டா. இல்ல வேண்டாம், இவளோட பயம் நம்மளையும் காட்டி கொடுத்துரும். பேசாம எதுவுமே சொல்லிக்காம இருந்துருவோம். எது நடந்தாலும் நம்மளோடய போகட்டும். நாம் படுற கஷ்டத்தை பாவம் விசாலமும் பட வேண்டாம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் எதுவும் பேசாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதுதான். கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? தலைவலியா? எதுக்கு? தலைவலி வர்றதெல்லாம் சொல்லிட்டா வரும். போய் நீ காஃபி எடுத்துட்டு வா விசாலம். போ போ. சொல்லுங்கண்ணே. மூர்த்தி, இப்போ நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு பக்கத்து கடைக்காரரு வேற ஏதோ கடை வைக்கணுங்கிறதுக்காக நம்ம கடை லீஸ்க்கு கிடைக்குமான்னு ஒரு வாட்டி கேட்டார்ல? ஆமாண்ணே. அவரு இப்பயும் இன்ட்ரெஸ்டா இருக்காரா? அவர் விடாம கேட்டுட்டு இருக்காருண்ணே. சரி, அப்போ அவர்கிட்ட கடை லீஸ் கொடுத்துடலான்னு சொல்லு. லீஸ் அமௌண்ட்டா 10 லட்ச ரூபா கேளு. 10 லட்சம்லாம் ஒத்து வர மாட்டாருண்ணே. 5 லட்சம்னா பேசலாம். இல்லப்பா, எனக்கு 7 லட்சமாவது வேணும். அதுவும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வேணும். சரிண்ணா, உடனே பேசி முடிச்சிடலாம். சரிண்ணா, நான் இப்பவே பேசி பார்க்குறேன். ரொம்ப அவசரம்ப்பா. சரிண்ணே. இந்தாங்க காஃபி. காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் தலைவலி. சொல்லுப்பா. 7 லட்சம்னா ஓகேவாண்ணே. ஆனால் 2 நாள் டைம் கேட்குறாருண்ணே. என்ன சொல்றது? 2 நாளா? இன்னைக்கு முடியாதா? அண்ணே, அமௌண்ட் பெருசு இல்லைண்ணே. அவங்க கேட்கறதும் நியாயம் தானே. 2 நாள் கழிச்சு கண்டிப்பா கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும்ண்ணே. அவர் சொன்னபடி நிப்பாருண்ணே. பேசி முடிச்சிரு, மிச்சதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகேண்ணே, ஓகே. என்ன 2 நாள்? என்ன கிடைச்சிடும்? யாரு போன்ல? இல்ல, அது ஒண்ணும் இல்ல விசாலம். நம்ம ஜெராக்ஸ் கடையில மிஷின் ரிப்பேர் கொடுத்துருந்தேன்ல, அதை தான் 2 நாள்ல கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்றாரு.
பொன்னி ம் கொஞ்சம் இருமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குப்பா. அதெல்லாம் பவுனு பார்த்துக்குவா, நீ கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்கார். என்னப்பா? இல்லைம்மா, உன் முகத்தில் கலையே இல்லை. ஏதோ சுமக்கக்கூடாத பாரத்தை சுமக்கிற மாதிரி தெரியுது. அதை மனசுலேருந்து இறக்கி வச்சிட்டா ரொம்ப நல்லது. ஆ, இல்லையேப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கல்ல, அதனால அப்படி தோணுதோ என்னவோ. எனக்கு உன்னை பற்றி தெரியாதாம்மா? சின்ன வயசுலேருந்தே உன்னை தூக்கி வளர்த்தவம்மா நான். உன் முகத்தை வச்சே நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிறேன்னு தெளிவாக என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கங்கிறது மட்டும் தெளிவாக எனக்கு தெரியுதுமா. சொல்லு பொண்ணு, இந்த வீட்டில் பல குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் சொன்ன எல்லாமே உண்மைன்னு தெரியுது. அந்த பவித்ரா யாரு? அவ ஏன் பவனோட சொந்தம்னு இங்கே வந்து தங்கியிருக்கா? சூர்யாவோட கல்யாண பேச்சில் நீ ஏன் பிடி கொடுக்காம இருக்க? ஏன் உனக்கு அதில் விருப்பம் இல்லை? அந்த பொண்ணு பவித்ராவுக்கும் நம்ம வீட்டு பையன் சூர்யாவோட கல்யாண பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இத்தனை நாள் யாரும் யோசிச்சு கூட பார்க்காதது அப்பா எப்படி சரியா யோசிக்கிறாரு. பவித்ராக்கும் சூர்யா கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எப்படி கரெக்டா கேக்குறாரு. நான் சொல்றது சரிதானே பொண்ணு? இல்லப்பா, நீங்க எதுக்கு பவித்ரா இங்க தங்கி இருக்கிறதுக்கும் சூர்யா கல்யாணத்துக்கும் சம்பந்தப்படுத்தி பாக்குறீங்க? ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை 4 விதத்தில் முடிச்சு போட்டு பார்க்கணும். அப்போ தான் உண்மை எது பொய் எதுன்னு தெளிவாக தெரிய வரும். நான் கேட்டதுக்கு பதிலை சொல்லு. பவித்ராவுக்கும் சூர்யா கல்யாணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? பொன்னி, எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்ய பார்க்குறேன். நான் உனக்கு நல்லது தானமா நினைப்பேன். அப்பா, நீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லப்பா. நிஜமாவே பவித்ராக்கும் சூர்யாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க பாருங்க, நீங்க சும்மா இருக்கீங்கிறதுக்காக யார்கிட்டயாவது இந்த மாதிரி ஏடாகுடமா கேள்வி கேட்டு யார் காதுலயாவது விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு பிரச்சனை ஆயிடும்பா. ஏற்கனவே வீட்டில் இருக்கிற குழப்பம் போதாதா? ஜோசியக்காரரு ஜாதகம் ஒத்து வராதுன்னு சொன்னதுலேருந்தே எனக்கு இப்படிதான் ஒரு மாதிரியா இருக்கு. அதான் நான். நிஜமாவே அதான் காரணமா? ஆமாப்பா, நிஜமாவே அதான் காரணம். நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. அவங்க ஜோசியக்காரரு நம்ம குடும்ப ஜோசியக்காரை விட பெரிய ஆளு. அவரே அவரோட வாயால இந்த 2 ஜாதகமும் ஒத்து வராது, கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, அங்க பூ போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. ஒரு அம்மா ஸ்தானத்துல என்னால அதை எப்படி ஏத்துக்க முடியும்? என் இடத்துல இருந்து நீங்களே சொல்லுங்க, இந்த பொண்ணை பாக்குறதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? நான் உன்னை கேள்வி கேட்டா பதிலுக்கு நீ என்ன கேள்வி கேட்குறியா? அப்பா, உங்களை கேள்வி கேட்கலப்பா, என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். சரிம்மா, ஒரு அம்மாவா நீ தயங்குறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பவித்ரா யாருன்னு நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. அப்பா, பவித்ரா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்ப்பா. நான் ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில இருந்தப்போ அந்த பொண்ணுதான் எனக்கு பெரிய உதவி செஞ்சா. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும்னு நான் அவளுக்கு உதவி செஞ்சேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்போ பவித்ரா என்ன உதவி செஞ்சா அப்படி இப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. அது ஒரு பெரிய கதை. நேரம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன். சரிம்மா, நான் எதுவும் கேட்கல. ஆனால் அந்த பொண்ணால் உனக்கும்
உன் குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். பணம் வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு மூர்த்தி சொல்லிட்டான். ஆனால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பணத்தை கொடுத்தாகணுமே. இல்லை காலையில் அந்த கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து கத்துன மாதிரி மறுபடியும் வந்து கத்திட்டான்னா என்ன பண்ணுறது? டேய் விநாயகம், நீ எதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க? நீ கொடுக்க கொடுக்க அவ கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. நாளைக்கு இன்னும் 4 கடங்காரன் வந்து நிற்பான். அவங்களுக்கும் பயந்து போய் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பியா? இதுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாம். இல்ல இல்ல, இந்த விஷயத்த ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு விநாயகம். சூர்யாவுக்கு வேற கல்யாணம் வீட்டில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதாவது யோசிக்காம முடிவெடுத்துட்டா அது அந்த கல்யாணத்தையே பாதிக்கும். ராஜாராம பெருசா பாதிச்சிரும், புரியுதா? அப்ப அந்த புஷ்பாவை எப்படிதான் சமாளிக்க போற? நீ தணிஞ்சு போக ரொம்ப துள்றா. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. இவளை நினைச்சாலே பயமா இருக்கு. இவ நம்ம கிட்ட கடங்காரனை அனுப்பிச்சு வச்ச மாதிரி ராஜாராம் ஆபீஸ்க்கும் அந்த கடங்காரனை அனுப்பிச்சு விட்டுட்டா அவ்வளவுதான். இத்தனை நாள் எந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பொத்தி பாதுகாத்து மறைச்சு வச்சிருக்கோமோ அது எல்லாமே ராஜாராமுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் மாமா இப்படி ஒரு ரசிகத்தை பண்ணீங்க? எனக்கு உடம்பெல்லாம் கூசுது மாமா. அவமானத்துல அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டோம். அச்சோ கடவுளே, இதை நினைச்சாலே உடம்பே நடுங்குது. இப்ப இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இப்ப என்ன பண்ணணுங்கிறத மட்டும் யோசிக்கணும். இப்ப அதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்த பிசாச முதல்ல பணத்தை கொடுத்து விரட்டுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வேற ஏதாவது யோசிப்போம். என்ன பண்ணலாம்? விசாலம் பீரோ சாவியை இங்கே வச்சிருக்கா? இது பரம்பரை நகை வைக்கிற பீரோ சாவியாச்சே. பீரோல பணமும் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து இன்னைக்கு பிரச்சனையை முடிச்சிருவோம். திருப்பி இம்மீடியட்டா ரெடி பண்ணி வச்சிருவோம். வேற வழியே இல்லை. பொன்னி ஆண்டியோட அப்பா கிட்ட இப்படி மாத்தி பேசி ஆண்டிய மாட்டி விட்டுட்டோமே. அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? ஒருவேளை இத பத்தி பொன்னி ஆண்டி கிட்ட கேட்டு நம்மளால எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, பவித்ரா, ஆண்டி என்னம்மா இங்கே நின்றுட்டு இருக்க? சரி, சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு, வா போலாம்.
ஆண்டி சாரி ஆண்டி. அவர் உங்க அப்பான்னு தெரியாம பவுன் ஆண்டியோட ரிலேஷன் வேற சொல்லிட்டேன். உங்களையும் அவர்கிட்ட மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏ பவித்ரா, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கிட்ட நான் பேசி சமாளிச்சிட்டேன். அப்போ அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சா ஆண்டி? ஆ, சந்தேகம்னா நீ நினைக்கிற மாதிரி சந்தேகம்லாம் இல்லை. அது நீங்க 3 பேரும் வேற மாத்தி மாத்தி சொன்னீங்களா, அதனால அவருக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. நான் பேசி சமாதானம் பண்ணிட்டேன். இங்க பாரு, இனிமே அவர் வந்து உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. அப்படியே கேட்டாலும் பொன்னி ஆண்டிக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ம்? என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் குழப்பம் இல்ல ஆண்டி. ஏ, உன்னால எனக்கு என்ன கஷ்டமா? இப்போ உங்க அப்பாவே திடீர்னு ராஜாராம் அங்கிள் முன்னாடி வச்சு இதே மாதிரி கேட்டுட்டா, அப்புறம் அங்கிளுக்கும் என் மேல இருக்கிற மரியாதை போயிடும்ல ஆண்டி. இதனால உங்களுக்கும் பிரச்சனை தானே? ஏன் பவித்ரா, ஏன் இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இல்ல ஆண்டி, இனிமேலும் எனக்கு உங்களை இந்த மாதிரி சங்கடமான சிச்சுவேஷன்ல விட விருப்பம் இல்ல. பேசாம நான் பக்கத்துல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேனே. என்ன பவித்ரா, என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆண்டி. அது பழக்கப்பட்ட ஒண்ணுதான். நான் படிக்கிற டைம்ல கூட ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க ஆண்டி. என்ன பவித்ரா, உனக்கு இங்க யாரையாவது பிடிக்கலையா, இல்ல என்ன பிடிக்கலையா? ஐயோ ஆண்டி, என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல சொல்லுமா, என்ன பிடிக்காம போனதுனால தானே ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன்னு சொல்ற? ஐயோ ஆண்டி, உங்களை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிரச்சனை எல்லாம் நான் பெத்ததுனால தான்.